கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ற நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இந்த இடத்திலே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனிதனை இந்த பூமியிலே அவர் உருவாக்கினது நிமித்தமாக அவர் வருத்தப்படுகிறார். எதற்காக? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது நிமித்தமாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த அக்கிரமம் பெருகி பூமியிலே இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு பகுதி, ஒரு கூட்டத்தை தமக்கென்று சொல்லி தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற மக்களாகிய நமக்கு கர்த்தர் இந்த அக்கிரமத்தின் ஊடாக நடந்த பொழுது நம்மை விடுதலையாக்கி இந்த அக்கிரமக்காரர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நம்மை உண்டாக்கினது நிமித்தமாக கர்த்தர் நம்மை பார்த்து விசனப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படணும். இந்த பூமியிலே நீ உருவாக்கப்பட்டது நிமித்தமாய் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். பழையவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருந்து எல்லாம் ஒளிந்து போயிற்று. ஒருவன் கிறிஸ்துவண்டை வரும்பொழுது அவன் புதிய ஜாதி, புதிய மனிதனாகிறான். கர்த்தர் நம்மை புதிய ஜாதியாக்கி இருக்கிறார். பழையவைகளை சிந்திக்காதபடிக்கு புதிய உலகம், புதிய ஆண்டவர், புதிய வாழ்க்கையோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம் அக்கிரமத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தும்படியான அந்த மனபாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்காக இன்றைய நாட்களிலே நாம் ஜெபிக்கிறோமா? அவர்களுக்காக நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோமா? எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் சுயத்திற்காக என்று சொல்லி ஜெபிப்பதோடு கூட மட்டுமல்லாதபடிக்கு இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்ல. அக்கிரமத்தில் இருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். இன்றும் அக்கிரமத்தில் இருக்கக்கூடிய எனக்கு அருமையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லை. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அநேகர் அக்கிரமத்தின் நிமித்தமாய் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படும் பொழுது இயேசு சந்தோஷப்படுவார். நம்மை உருவாக்கினதற்கு அவர் சந்தோஷப்படுவார். என் மகன் ஜெபிக்கிறான், என்னோடு கூட இணைந்திருக்கிறான் என்கிற அந்த கிருபையை நமக்கு கொடுப்பார். இந்த நாளெல்லாம் கேட்கலாம், ஆண்டவரே அந்த ஜெப ஆவியை அதிகமாக எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஜெப ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. அக்கிரம சிந்தை, அக்கிரம வாழ்க்கையோடு கூட இருக்கக்கூடிய மக்கள் ரட்சிக்கப்பட்டு சிலுவை அண்டையில் வருவதற்கு எங்களை அர்ப்பணித்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விடுவித்தீரே. அதே வண்ணமாய் இன்றும் அந்த சிந்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.